நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பஞ்சாபி ஸ்பெஷல் கதி பக்கோடா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரைஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான கறின்னு சொல்லலாம். எந்த ஒரு மசாலாவுமே இல்லாமல் சிம்பிளாக தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 கப் தயிர் எடுத்துக்கலாம். புளிச்ச தயிர், புளிக்காய் தயிர் எது வேணாலும் எடுத்துக்கங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பெல்லாம் போட்டுட்டு கட்டி இல்லாமல் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக மிக்ஸ் பண்ணலைன்னா அந்த கடலை மாவில் லம்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். தேவைப்பட்டால் மிக்சியில் கூட போட்டு அடிச்சுக்கலாம். இப்போது 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர் மில்க் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஏன்னா கடலை மாவு திக்னஸை கொடுக்கும். இந்த மோர் பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பை கொடுக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவி. இப்போ பக்கோடாக்கு ஆனியன், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கேரம் சீட்ஸ், ஓமம் சொல்லுவோம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கசூரி மேத்தி, உப்பு தேவையான அளவு. ஸோ இதெல்லாமே போட்டு நம்ம கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல சாஃப்டான மிக்சர் மாதிரி வரணும். அது மட்டும் இல்லாமல் இதில் பேக்கிங் சோடாலாம் தேவையில்லை. தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆனியன்லேயே நல்லா தண்ணி நிறையா இருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இது எதுக்காக அப்படின்னா ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அந்த புளிப்பு சுவை கொடுக்கும். பக்கோடா வந்து நார்மலை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போது நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு ஒரு சின்ன சின்ன பால்ஸாக வந்து போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஸோ மீடியம் டு ஹை தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப லோவில் வச்சிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ மீடியமில் வைக்கும்போது ஆயில் எதுவுமே அப்சர்வ் பண்ணாது. ஸோ அது நீங்கள் ஆனியனில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னும் எக்ஸ்ட்ரா ஹெல்த்தியாக வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் கேரட் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ ஆயிலில் ஃப்ரை பண்ணலைன்னா நீங்கள் ஏர் ஃப்ரையர் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பேக் பண்ணலாம், இல்லைன்னா பணியாரம் பேனில் சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி அதில் போட்டு நீங்கள் வந்து வேக வச்சு எடுக்கலாம். ஸோ அப்படியும் கூட நீங்கள் பண்ணலாம். இல்லைனா சின்ன சின்ன பால்ஸாக வந்து போண்டா மாதிரி பண்ணலாம். அது கூட பண்ணலாம். இப்போ கிரேவிக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் வரமிளகாய், பெப்பர், ஃபெனுக்ரீக், கியூமின், கேரம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொத்தமல்லி விதை வந்து க்ரஷ் பண்ணி போடணும். அப்போ தான் ஃப்ளேவர் வரும். ஸோ ஓமம் போட்டுக்கிறோம், ரொம்ப நல்லது கூட. இப்போ பச்சை மிளகாய், பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ கறிவேப்பிலை, ஆனியன், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கரம் மசாலா வந்து போட போகிறது கிடையாது. தேவைப்பட்டால் கரம் மசாலா 1 டீஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அது ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். ஸோ அதனால் தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் வதக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னு ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் தக்காளி எல்லாம் வந்து நம்ம எதுவுமே போட மாட்டோம். தக்காளி, தேங்காய் எதுவுமே கிடையாது. க்ரீம் எதுவுமே. நீங்கள் காரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கம்மியாக தான் இருக்கும். இப்போது அந்த மோரும் கடலை மாவும் சேர்ந்து அந்த மிக்சரை ஊற்றிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா 1.5 கப் தண்ணி ஊற்றுவோம். ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் வேக வைக்கணும். அப்போ தான் அந்த கறி வந்து நல்லா திக்காகும். அந்த கிரேவி மூடி வச்சிடலாம். அப்படியே விட்டுருங்க. பாருங்கள் நல்லா கொதிக்குது. அப்பப்போ நீங்கள் வந்து கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த பச்சை வாசனை போகணும். கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால அந்த மோர் வந்து திரியாது. நல்லா வந்து கிரேவி திக்காகிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா நெய் 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம், வரமிளகாய், மிளகாய் தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட போகிறோம். இது எக்ஸ்ட்ரா சீசனிங். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அப்படிங்கும்போது இப்படி தான். இப்போ பக்கோடா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி. ஸோ அவ்வளோதான். இந்த சீசனிங் பண்ணதை இதில் போட்டுடலாம். நல்லா கலரையும் கொடுக்கும். இது பாசுமதி ரைஸாக இருக்கட்டும், நார்மல் ரைஸ், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பார்த்துக்கணும். ரொம்ப வாட்டரியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஊற்றுனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பக்கோடாவும் மேலே சீசனிங் ஊற்றுவோம். அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம். எல்லாமே சிம்பிளான ரெசிபீஸ், ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டெஸ்டட் ரெசிபீஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம்.
அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5,000 to 8,000 ரெசிபீஸ் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோட. ஸோ இதை செஞ்சு பாருங்கள், வெப்சைட்ஸ் எல்லாம் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.